வெல்கம் டு சோடா புடி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு படம், அதுக்கப்புறம் ஒரு வெப் சீரிஸ்ப்பா. உண்மையாகவே இந்த வீக்கெண்டு மஜாவான கலெக்ஷன்ஸ் தான். ஒரு பக்கம் ஸ்லாஷர் வேணுமா, அதுவும் பார்த்தாச்சு. நேற்று மலையாள படம், கொரியர் படம்னு கிரைம் த்ரில்லர் ஏரியாவும் கவர் பண்ணியாச்சு. இன்றைக்கி உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு படம் வேணுமா, இன்னொன்று இப்படிலாம் நடக்குதான்னு பயமுறுத்த ஒரு வெப் சீரிஸ் வேணுமாங்கிற மாதிரி அந்த ஏரியாவை இப்போ பார்த்துடலாம். ஸோ இந்த வீக்கெண்டு தரமாகவே இருக்குது. இதில் வெப் சீரிஸ் மட்டும் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஆக்சுவலாக குட்டி வெப் சீரிஸ் தான், மினி சீரிஸ், 4 எபிசோடு தான். இந்த பக்கம் படம் தமிழ் டப்பிங்கில் இல்லைப்பா. இந்த ரெண்டுத்துலேயுமே பேசின விஷயமும் சரி, அதில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸு எப்படா இந்த கரெக்டாக மாறினீங்கன்ற மாதிரி மிரட்டி விட்டுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் படம் ஏரியாவை பார்த்துருவோம், பிக் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் இருக்குது, யூடியூப்லேயுமே ஃபுல் படமும் இருக்குது. ஸோ எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷனில் பாருங்கள். இந்த படம் பார்க்கறதுக்கு காரணம் ஆக்சுவலாக இன்ஸ்டா பக்கம் ரீல்ஸாக நிறைய பார்த்து நல்லா இருக்கும் போலையா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. கமெண்ட்டில் வேற ஒருத்தர் இந்த படத்தை பார்த்துறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சீரியஸாக அந்த மனுஷனுக்கு மிகப்பெரிய நன்றிகள். பெஸ்ட் படம். இதில் கதை என்னன்னா, ஹீரோவோட கண்டிஷன் அப்படிங்கிறது நம்ம நார்மலான லைஃப்பை வாழ்றதுக்கே அவருக்கு ரொம்ப கஷ்டம். நார்மலாக நடக்கிறது, பேசுறது, ஏன் சாப்பிட்றது வரைக்கும் கூட ரொம்பவே கஷ்டம். இப்போ இவரை பார்த்துக்கிறதுக்காக அவங்க அம்மாவும், ஆக்சுவலாக அவங்க அம்மா கேரக்டரை விட பாட்டிமா கேரக்டர் தான் அவரை பயங்கரமாக பார்த்துக்கும். பாட்டிமா கேரக்டர் தான் இந்த படத்துலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர். ஸோ இவரோட லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் என்னை பார்த்து யாருமே ஃபீல் பண்ணாதீங்க, என்ன பாவமாக நினைக்காதீங்க, நானும் நார்மலான ஒரு ஆளு தாங்கிற மாதிரியே இவர் அந்த நார்மல் லைஃபுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் போராடுறாருங்கிறது தான் படம். இந்த நார்மலான ஒருத்தனை நீங்கள் ஏற்றுக்கோங்கன்றதுக்காக இவர் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறாரு. ஆக்சுவலாக இந்த மாதிரியான படத்தில் நீங்கள் ஹீரோ கேரக்டர் ரொம்ப பாவமாக போர்ட்ரே பண்ணி சோக பிஜிஎம் போட்டு விட்டு அவரை எல்லாருமே இன்சல்ட் பண்ணுறது, அப்போ காப்பாற்ற ஒருத்தர் வர்றது, அப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு நான் மோட்டிவேட் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த கேரக்டருக்கு இன்னொரு வெளி கேரக்டர் மோட்டிவேட் பண்ணி அவரை பெரிய ஆளாக மாற்றுறதுங்கிற மாதிரி இப்படி நீங்கள் கொண்டு போனால் கூட இந்த படம் ஒர்க் ஆகும். அந்த பிஜிஎம்முக்கோ அந்த சீனுக்கோ நம்ம கட்டாயம் அழத்தான் செய்வோம். ஆனால் அப்படி கொண்டு போகாமல் இதில் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் காட்டினா தான் எனக்கு இந்த படத்தில் பிடிச்சது. ஏன்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் நார்மலான ஒருத்தன் தான்டா, உங்களுக்கு என்ன நான் நார்மலான ஒருத்தங்கிறத உங்களுக்கு காட்டணும், அவ்வளோதானங்கிற மாதிரி காட்டுற ஒரு விஷயமும் நல்லா இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கூலில் கிளாஸ் எடுப்பார். குட்டி பசங்களுக்கு எதுவும் தெரியாது, அவங்கெல்லாம் சிரிப்பாங்க. இவர் பண்ணுறது, இவர் இப்படி கஷ்டப்பட்டு பேசுகிறதெல்லாம் பார்த்து அவங்க நக்கல் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அதுக்கு இவர் ரிப்ளைலாம் பண்ணாமல் நான் உங்களுக்கு ஒரு போயம் சொல்லித்தர போகிறேங்கிற மாதிரி அவர் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவார். ஸ்டார்டிங்கில் அவர் பார்த்து சிரித்த பசங்களாம் போக போக அவர் கிளாஸ் எடுக்கிறத கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னை பார்த்து பாவப்படு, என் நிலைமையை பார்த்து சிரிக்கிறியே அப்படின்னு இவர் அது எதுக்குமே ரிப்ளை பண்ணாம கொஞ்சம் எனக்கு டைம் கொடு, இந்த டைம்ல நீயும் நானும் ஈக்குவல் தான்றதை இப்போ நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன்ற மாதிரியே பண்ற விஷயங்கள்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும். ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ், அந்த மனுஷன்லாம் எப்படி நடிச்சாருன்னு எனக்கு புரியல. எப்படி இந்த கேரக்டர் அவருக்கு புரிய வச்சாங்க. அந்த மனுஷனுக்கு நீங்க எத்தனை அவார்டு கொடுத்தாலும் பத்தாது. ஏன்னா அந்த அளவுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் அவரை தாண்டி பாட்டிமா கேரக்டர், ஏன்னா அவங்க தான் இவரை நார்மலான ஒரு ஆளாக பார்ப்பாங்க. மற்றவங்க எல்லாரும் வெளியே போனால் என்ன ஆகுமோ, வெளியே போனால் உன்னை என்ன பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயப்படுவாங்க. இவரை நீ வீட்டிலே கிடப்பா, சாப்பிட்டுக்கிட்டு இங்கேயே கடை, அதுதான் உன்னால் முடியுங்கிற மாதிரி தான் நடப்பாங்க. இந்த பாட்டிமா கேரக்டர், நீ வேலைக்கு போடா, நீ பெரிய ஆளாடா, நீ காலேஜுக்கு போடா இப்படிங்கிற மாதிரி அவர் என்னென்னலாம் கேட்குறாரோ அதெல்லாம் உன்னால் செய்ய முடியும் தானே அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுற கேரக்டர். ரோட்டில் நின்று 2 பேர் ட்ரம்ஸ் வாசிக்கிறதுங்கிற மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் அந்த பாட்டிமா கேரக்டர் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃப்ளாஷ்பேக் விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. நான் ஒரு நல்ல அம்மாவா இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிற அந்த விஷயமும் கூட எமோஷனலாக நல்லாயிருக்கும். அண்ட் இவர் ஜெயிக்கிற குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாம் அவங்க ஆனந்த கரீர் விடுற மூமெண்ட்டு கூட சேர்ந்து நாமளும் அழ ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி இருக்கும். முக்கியமாக காஃபி ஷாப்பில் அவர் அந்த பரப்பா எனக்கு நார்மலாக 4 தான்பா வேணும், ஏன்னா இவ்வளோ வேலை இருக்குது, இதெல்லாம் செய்ய முடியுமான்னு கேட்கும்போது அங்கே பண்ணுற விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த கதையில் இவரை பாவமா அப்படிங்கிற அந்த ஏரியாக்குள்ளவே போகாமல் இவரோட அந்த மெச்சூரிட்டி லெவலை நமக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் உடஞ்சி கோவப்படும் போது இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறதுக்கு நான் காரணம் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன நினச்சி ஃபீல் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை. இப்போ இருக்கிற என்னோட நிலைமையை நான் ஏற்றுக்கிட்டேன். நீங்களும் நானும் நார்மலாக இருப்பேன், வேலைக்கு போவேன், நல்லபடியாக இருப்பேன்னு நினைங்க. அதை விட்டு இவனால் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு வீட்டில் இருக்கிறதுக்கு தான்ப்பா லாய்க்கு, இவனை பார்த்துக்கிறதுக்கே ஒருத்தர் வேணும் இப்படிங்கிறத அந்த நினப்பை தயவு செய்து நிறுத்துங்க. அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன், நீங்களாச்சும் என்னை புரிஞ்சுக்கோங்கன்னு அவர் உடஞ்சி அழறாடம் கோவப்படுற மூமெண்ட்லாம் அப்படி இருக்கும். இந்த படம் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும்னாப்பா ஓவர் மோட்டிவேஷன் கொடுத்துருவாங்களா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். இதில் நம்ம நார்மலாக செய்கிற விஷயங்களை இவர் செய்கிறதுக்கு ரொம்ப போராடணும். ஆனால் அதை தாண்டி நம்மளை விட பெரிய ஆசையை வச்சுக்கிட்டு இவர் ஓடிக்கிட்டு இருப்பார். ஸோ அதை பார்க்கும்போது நம்மளாம் சின்ன விஷயத்துக்கே உடஞ்சிட்டு நமக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது, கடவுளே உனக்கு கண் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இவர்கிட்ட இருந்து என்ன சுச்சுவேஷன்னாலும் நான் பார்த்துக்கிறேன்டா, என்னால் முடியுங்கிறான்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை கன்ஃபார்ம் கற்றுக்கலாம். நான் மீண்டும் மீண்டும் சொல்வது, இந்த மாதிரியான கதையில் ஓவர் சென்டிமெண்ட்டை தூவி எப்படி வேணாலும் எடுக்கலாம். ஆனால் அந்த ரூட்டில் போகாமல் ஒரு கேரக்டரும் அவங்க நடந்துக்கிறதுக்கான ஸ்ட்ராங்கான காரணத்தையும் இல்லை சொல்லுவாங்க. அம்மா கேரக்டராக இருக்கட்டும், அந்த காஃபி கடைக்காரராக இருக்கட்டும், இந்த பாட்டிமா கேரக்டராக இருக்கட்டும், எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவை காட்டும் போது எனக்கு முக்கியமாக ஒரு பூனைக்குட்டி அப்புறம் ஒரு சூட்கேஸில் தூங்குவார், அந்த மொமெண்ட்டை இவர் காட்டின இடம்
உண்மையாக அந்த இடத்துல நான் அழுதுட்டேன். அந்த பூனைக்குட்டி ஒரு பார்க்குற மூமெண்ட்டும் அந்த சூட்கேஸில் படுத்து தூங்குற மூமெண்ட்டுங்கிற மாதிரி அதுக்கான அந்த விஷயத்தை காட்டுவாங்க. அந்த இடம் ஒரு மாதிரி ஆக்கிருச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை காரணம் கொண்டு மிஸ் பண்ணாதீங்க. தயவுசெய்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம ரத்தம் தெறிக்க ஹாரர் படம் அது இதுன்னு ஏகப்பட்டது பார்க்குறோம். இந்த மாதிரியான படம் வந்து எப்பயாச்சும் தான் ரேராக மாட்டோம். ஸோ இதில் பொறுமையாக போதுங்க, அதுவாக இருக்குங்க இதுவாக இருக்குங்கன்ற அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட்டுவிட்டு கொஞ்சம் அந்த கேரக்டரோட பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா போக போக அந்த கேரக்டரோட செட் ஆகிடுவீங்க. அவர் பண்ணுற விஷயங்கள் அந்த படத்தில் கன்ஃபார்ம் ஏதாச்சும் ஒரு மூமெண்ட்டு உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கும். இப்போ இப்படி ஒரு கதையை பார்த்துட்டோமா, அடுத்து இந்த வெப் சீரிஸ் இது தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. அடலசன்ஸ் அப்படிங்கிற வெப் சீரிஸ். இதில் ஒரு குட்டி பையனடே நீ குட்டி பையனாடா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆக்குற அளவுக்கு அவன் பார்த்த வேலை அவன் பண்ணுற வேலைங்கிற மாதிரி பயங்கரமாக இருக்கும். இது வந்து டாக்குமெண்ட்ரி டைப்புப்பா. ஸோ அதனால் இது வந்து பொறுமையின் உச்சத்தில் தான் இருக்கும். ஆனாலும் இவன் செஞ்ச தப்ப அந்த விசாரிக்கிற மூமெண்ட்டுன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல அவன் பேசுகிறதெல்லாம் கன்ஃபார்ம் உங்களுக்கு ஷாக் ஆகும். இது மொத்தம் 4 எபிசோட் இருக்குதுப்பா. இதில் கதை என்னன்னா, மொதல் எபிசோட்லேயே ஒரு பெரிய கேங் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தனை அட்டாக் அப்படிங்கிற மாதிரி உள்ளே புகுந்து ஒருத்தனை அரெஸ்ட் பண்ண வராங்க. என்னடா மிகப்பெரிய டெரரிஸ்ட் இருப்பானா, அவனை தூக்கிறதுக்காக உள்ளே வராங்களே, இவ்வளோ பேர் வந்திருக்காங்களேன்ற மாதிரி நமக்கே தோணும். ஆனால் வந்து அரெஸ்ட் பண்ணுறது ஒரு குட்டி பையனை. டேய் இவனடா பெரிய வேலை பார்த்தான், இவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காண்டா இவ்வளோ கூட்டமாக வந்து ஓவர் பில்டப்பாக இருக்குதுங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். அந்த குட்டி பையனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து அப்படி என்ன அவன் தப்பு செஞ்சான், அந்த தப்பு அவன் தான் செஞ்சானா, அதை ஒத்துக்க வைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, அது எதுக்காக பண்ணான், இப்படி எல்லா விஷயத்தையும் பற்றி பேசுகிறது தான் இந்த வெப் சீரிஸ். இந்த சீரிஸோட முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த 4 எபிசோடுமே கிட்டத்தட்ட 1 hour போகணும்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே சிங்கிள் ஷாட்டில் எடுத்துருக்குறாங்க. எப்படாடே பெரியவங்களை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் நடிப்பு திறமையை வாங்கிடலாம். குட்டி பசங்க திடீர்னு ஆழணும், திடீர்னு கோவப்படணும், அதுலேயும் அவன் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படா சிங்கிள் டேக்கில் இதில் ஏதாவது ஒன்று ஸ்லிப் ஆனால் கூட மறுபடியும் முதலேருந்து எடுக்கணுமேன்ற மாதிரி அவங்க பேச வந்த விஷயமும் பயங்கரமானது. அதுக்கு நடுவில் இன்னும் நாங்கள் கஷ்டத்தை தலைமையில போட்டு போங்கிற மாதிரியே சிங்கிள் ஷாட்டில் ட்ரை பண்ணதெல்லாம் சீரியஸாகவே மிகப்பெரிய எஃபர்ட். அதுக்காக நான் சிங்கிள் ஷாட்டில் எடுத்துருக்கிறேன் அதுக்காகவே பாருங்கலாம் இவங்க பண்ணல. அந்த சீரிஸ்குள்ளேயும் கண்டென்ட் அவ்வளோ இருக்குது. இந்த ஃபஸ்ட் எபிசோடில் கிட்டத்தட்ட அந்த சின்ன பையனை பார்க்கும்போது பாவண்டா ஏன்டா குழந்தை பையனை கூப்பிட்டு வந்து ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வரும். போக போக அவன் பண்ணுற விஷயங்கள்லாம் சத்தியமாக எரிச்சலாக்கும். அவன் பேசுகிற விஷயங்கள் உங்களை யோசிக்க வைக்கும். அதை தாண்டி அவன் மேலே செம்ம டென்ஷன் ஆகும். நியாயம் நீ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க இவங்கிட்ட, அதுவும் இல்லாமல் இந்த வயசில் என்ன வேலையை பார்த்துருக்குறான், இவனை நீங்கள் எப்படி விசாரிக்கணும். இப்போ அந்த 4 டீசர் ஒன்று வந்துச்சுல்ல, அந்த டீசரில் வர மாதிரி வெளுத்துருக்கணும்டா. இல்லை நீங்கள் வெற்றிமாறன் படத்தில் வர போலீஸ்காரர் இருக்காரு, அவர்கிட்ட இந்த கேஸை குத்துருங்க, அவர் விசாரிக்கிற விதமே வேறையாக இருக்கும். அப்போ தான் இவனுக்குலாம் சரிப்பட்டு வரும்னு நீங்கள் டென்ஷனாகவே பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த குட்டி பையன் ஒரு சைக்காட்டிஸ்ட் வந்து அவன் என்ன மைண்ட் செட்டில் இருக்கான், இந்த தப்புக்கு பின்னாடி என்ன காரணமாக இருக்கும், என்ன மோட்டிவாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனை விசாரிப்பாங்க. என்னடி ஸ்பைடர் எஸ்டேஸ்வரி ரேஞ்சுக்கு இப்போவே சைக்கோத்தரத்தை காட்டுன்ற மாதிரி ஃபீல் இருக்கும். என்ன அங்கே போலீஸுக்கு சிக்னல் கொடுக்குறியா, பெரிய மகாராணின்னு நினப்பு, அங்கே சிக்னல் கொடுக்குறேன்னு சும்மா ஊதுனாலே எகிரி போய் ஊந்துருவான். அப்படி இருக்கிற குட்டி பையன் அவன் காட்டுற ஆட்டிடியூட்லாம் பயங்கரமாக இருக்கும். அண்ட் முக்கியமாக இந்த இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்த்து 13 வயசு சின்ன பையன் எந்த அளவுக்கு மைண்ட் செட்டாக மாறி இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை பேசினதெல்லாம் இது அந்த ஊரில் நடக்குதுப்பா. அவங்க பிஞ்சில் படுத்தவங்க அவங்க அப்படிதான் அப்படின்னு நம்ம சொன்னாலும் நமக்கே நல்லா தெரியும், டேய் நம்ம ஊரில் இந்த மாதிரி எதுவும் சிக்கலை, ஆனால் அத்தனை விஷயங்கள் இங்கேயும் நடக்கிறதுக்கு அத்தனை சான்ஸ் இருக்குடாங்கிற மாதிரி அந்த குட்டி பையன் பேசுகிற விஷயங்கள்லாம் டேய் எப்படா அவங்ககிட்ட இந்த பர்ஃபார்மன்ஸை வாங்குனீங்க, இது 10ன்னு சிங்கிள் சாட்டில் வேலை எடுத்துருக்கிறீங்க, ஏன்டா இப்பெல்லாம் எடுக்கிறீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த சின்ன பையனுக்கு அது நல்லதா கெட்டதான்றத மைண்ட் செட் கூட வரல. அவன் நம்புற விஷயத்தில் எவ்வளோ சைக்கோத்தனமாக இருக்காங்கிறத ஒரு 13 வயசு பையன் பண்ணுறதை பார்க்கும்போது சத்தியமாக ஷாக்கிங்காக இருக்கும். இதே ஒரு 40 வயசு 50 வயசுல என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதை பார்த்துருப்போம். இப்படி குட்டி பையன் வெர்ஷனில் பார்க்குறது தாண்டா கொஞ்சம் தூக்கி வாரி போடுது. அண்ட் இந்த சீரிஸ் குட்டி பசங்களுக்கானது கிடையாது, ஆனால் குட்டி பசங்களை பற்றி தெரிஞ்சுக்க பெரியவங்க பார்க்க வேண்டிய மஸ்ட் வாட்ச் சீரிஸ். அண்ட் மீண்டும் மீண்டும் சொல்லுது, இவ்வளோ பில்டப் கொடுக்குறியான்னா அவ்வளோ சீன் அப்படியே பரபரப்பு துடிதுடிப்புனா இருக்கானா, இது டாக்குமெண்ட்ரி டைப் ராசா. அந்த குட்டி பையன் வாய் திறந்து பேசுகிற மொமெண்ட் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கும். அவன் பிளட் சாம்பிள் எடுக்கிறதுலேருந்து அவன் பேர் எழுதுறதுலேருந்து என்னப்பா சாப்பிட வேணும், என்னப்பா ட்ரெஸ் மாற்றிட்டு வரியா இப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கும். உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் டாக்குமெண்ட் டைப்லாம் பொதுவாக பார்க்க மாட்டேன்ப்பா அப்படிங்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பொறுமையை சோதிக்கும். ஆனால் அவன் வாயை திறந்து பேசுகிற மூமெண்ட்டு, அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்குற மூமெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவன் சைக்கோத்தனத்தை காட்டுற மூமெண்ட்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். பேசுகிற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் யோசிக்க வைக்கும். ஒரு படம் நல்லா உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடியது, இன்னொன்று பயங்கரமாக உங்களை ஷாக் ஆக்கக்கூடியது. ஸோ ரெண்டுமே ஒர்த்தானது. ஸோ ரெண்டுத்தையுமே பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீக்கெண்டு உண்மையாகவே செம்மையாக இருந்துச்சுல, இந்த வீக்கெண்டில் வேறு என்னெல்லாம் பார்த்து முடிச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாட்டா பை.